இப்போ நம்ம சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். பேன் வச்சுருக்கேன், சிக்கன் எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளியும் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 1/2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி தான் சிக்கன் கிரேவி சப்பாத்தி பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வெடிச்சிருச்சு. அதோட இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பழம் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், அதனால 1 ஸ்பூனும் கொஞ்சமும் போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுவே போதும். நான் சிக்கன் மசாலா பொடி ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். குழம்பு பொடி, சிக்கன் குழம்பு பொடி பொடியெல்லாம் போட்டாச்சு. கிண்டிடலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். எல்லா இடத்துலையுமே அந்த ஃப்ளேவர் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு நமக்கு வேண்டிய அளவு தண்ணி வச்சுக்கலாம். நான் கிரேவியாக தான் வைக்க போகிறேன், அதனால் கம்மியாக தான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றுறேன். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ விசில் ஃபுல்லாக அடங்கிருச்சு. இப்போ நம்ம குக்கர் சால்வ் பண்ணலாம். ஈஸியான மெத்தடில் சிக்கன் குழம்பு 2 நிமிஷத்தில் தயார். இப்போ இதை சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.